உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ரகுராம், ரகுராம் வெளியில வா. வா. என்ன விஷயம்? எல்லாரும் இப்படி சேர்ந்து வந்திருக்கீங்க. முதல்ல உள்ள வாங்க, உள்ள வாங்க. யோ, நாங்க ஒண்ணுங்க உட்கார்ந்து சாப்பிட்டு போக வரல. பசுபதி, இப்ப எதுக்கு கோவப்படுற? கோவப்படாம வேற என்ன பண்ணுவாங்க? எல்லாருமா சேர்ந்து நாடகம் பண்ணிட்டு இருக்கீங்களா இந்த வீட்டுல? இத பாருங்க, விஷயத்தை கொஞ்சம் கத்தாம சொல்லுங்க. பசுபதி ஐயா, பொறுமையா நீங்க கேட்க வேண்டியதை கேளுங்க. என்னத்தை கேட்க சொல்றீங்க? என் பையனை இவன் தான் ஏதோ பண்ணிருக்கான். அதனாலதான் சந்தேகப்பட்டு இவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். இங்க வந்து கேட்டப்ப எங்களுக்கும் அதுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு எல்லாரும் சொல்றாங்க. இப்ப என்னடானா இவனை ஜாமீன்ல வெளியே கூட்டிட்டு வந்திருக்காங்க. இதுலயே தெரியலையா? இவனை வச்சுதான் கார்த்திகே இதை இவங்க பண்ணிருக்காங்க. ஹலோ, அவன் தப்பு பண்ணதை நீங்க பாத்தீங்களா? சந்தேகம் இருந்ததுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க. அத போலீஸ் விசாரிச்சுட்டு தானே இருக்காங்க. இப்போ ஜாமீன்ல எடுத்தது ஒன்னும் பெரிய தப்பு இல்லையே. ஏய், நீ வாய் மூடு. இங்க நிக்கிற பெரிய மனுஷன் பேசட்டும். ரகுராம், இதுதான் உன் நியாயமா? ஊருக்கு நடுவுல வச்சு இவன் கார்த்திகை கொன்னுடுவேன்னு மிரட்டினான். இதோ இங்க இருக்கிறவங்கள அத பாத்துருக்காங்க. ஆமாங்கய்யா, கதிரவன் அந்த பையனை அடிச்சு இழுத்துட்டு போனதை நான் பார்த்தேங்கய்யா. உன்னை கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டிட்டு வர போனாரு. ஏதோ கோவத்தில் அப்படி சொல்லி இருந்தாலும் பரவாயில்லன்னு விட்டுறலாம். ஆனா சொன்ன 2வது நாள்ல இருந்து அந்த பையனை காணோம். நேத்து ராத்திரில இருந்து பையன் வீட்டுக்கே வரலீங்க. நேத்து நைட்ல இருந்தா அண்ணி, அன்னைக்கு நைட்டு தானே அக்காவும் மாயாவும் வெளியே எங்கேயோ போயிட்டு வந்தாங்க. என் பையனை பார்க்கும் போதெல்லாம் இவன் வம்புழுத்து அடிச்சிருக்கான். இந்த தடவையும் இவன் தான் ஏதோ பண்ணிருக்கான். ஹலோ, அவன் அடி வாங்கியிருக்கானா அது அவன் பேசின பேச்சுக்கு. மத்தபடி நான் அவனை எதுவும் பண்ணல. அந்த அளவுக்கு கார்த்தி என்ன பண்ணா? அப்படி என்ன சொன்னான்னு சொல்லு. என் கூட தனியா ஒரு நாள் ஸ்டே பண்ணா. அங்க என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியுமா என்ன? பாத்தீங்களா, அமைதியா இருக்கான். இதுல இருந்தே தெரியல இவன் சொல்றது எல்லாமே பொய்ன்னு. என் பையனை இவன் தான் ஏதோ பண்ணிருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த குடும்பம் இதுல சம்பந்தப்பட்டிருக்குமான்னு எனக்கு லேசா சந்தேகம் மட்டும்தான் இருந்தது. ஆனா எப்போ அவனை ஜாமீன்ல கூட்டிட்டு வந்தாங்களோ அப்பவே என் சந்தேகம் உறுதியாயிடுச்சு. இந்த குடும்பம் சேர்ந்துதான் ஏதோ பண்ணிருக்கணும். புவனா, புரியாம பேசாத. எங்களுக்கு எதுவும் தெரியாது. ஜானகியும் மாயாவும் தான் எங்க கிட்ட சொல்லாம இவனை ஜாமீன்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. இவங்க என்ன பக்கத்து வீட்லயா கூடி இருக்காங்க? இவங்களும் இந்த வீட்டு ஆளுங்க தானே. ஜாமீன்ல எடுக்க கூடாதுன்னு ரகுராம் சொல்லி இருந்தா அவர் பேச்சை இவங்க கேட்டிருப்பாங்கல்ல. இல்ல, அவர் பேச்சுக்கு இந்த வீட்டுல அவ்வளவுதான் மரியாதையா? ஏங்க, இத பாருங்க. கதிரி என் பொண்ணோட புருஷன். அவனை எப்படி நாங்க ஜெயில இருக்க விட முடியும்? அவன் எந்த தப்பும் பண்ணல. அவன் தப்பு பண்ணலன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஏங்க, அதான் அவன் சொல்றான்ல, அவன் எதுவும் பண்ணலன்னு. ஏய், என்ன குடும்பமா சேர்ந்து நடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? என்ன ரகுராம், இதுதான் உங்க நியாயமா? தப்பு பண்ணவன ஜாமீன்ல எடுத்து வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க. ஏங்க, எங்க அண்ணன் எந்த தப்பும் பண்ணல.
நீங்க எல்லாத்துக்கும் அவரை குறை சொல்றத முதல்ல நிறுத்துங்க. ஏன் சகல அவரை கூட சொல்லாம வேற யார சொல்ல? இது கொடுத்தாலும் ஜானகி தான் பண்ணாங்கன்னு சொன்னீங்கன்னா அப்ப இந்த வீட்டுக்கு பெரிய மனுஷன் ரகுராம் இல்லையா ஜானகியா? யோ நீ முதல்ல பேசுறத நிறுத்து. இருக்கிற பிரச்சனையில நீ வேற குளிர்காய பார்க்காத. நான் நடக்கிறதானே சொன்னேன். ரகுராம், இது வரைக்கும் எங்க குடும்பத்துக்கு நீ நிறைய துரோகம் பண்ணிருக்க. எல்லாத்துக்கும் பொறுமையா இருந்தோம். ஆனா இந்த தடவை அப்படி இருக்க மாட்டோம். கார்த்திக் மட்டும் முழுசா வீடு வந்து சேரல, இந்த வீட்ல யாரும் நிம்மதியா இருக்க முடியாது. யாரையும் சும்மா விட மாட்டேன். இதை எழுதி வச்சுக்கோ. டேய், என் பையனை ஏதாவது பண்ணிருந்தேன்னு வை, உன் உயிர் என் கையால தாண்டா போகும். வாமா. இந்த வீட்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு? என் பேச்ச மீறி இவனை எதுக்கு இங்க கூட்டிட்டு வரணும்? மாமா சத்தியமா நான் எதுவும் தப்பு பண்ண. வாய மூடுடா. முதல்ல என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்த, அதுக்கு உனக்கு இவ துணையா இருந்தா. இப்போ என் குடும்பத்தோட மானத்தை 2 பேரும் சேர்ந்து வாங்கிக்கிட்டு இருக்கீங்க. அவங்களா செய்யலன எல்லாம் அண்ணி கொடுக்கற தைரியம் தான். சிவா, நான் ஜாமீன்ல எடுக்க வேண்டாம்னு சொல்லியும் என் பேச்ச மீறி தாலி செயினை வித்து இவனை கூட்டிட்டு வந்திருக்கா. என்ன ஒரு மனுஷனா கூட மதிக்கிறது இல்ல, அப்படிதானே? ஐயோ எங்க அப்படிலாம் இல்லங்க. கதிரி இந்த வீட்டோட மாப்பிள்ளைங்க. யார் மாப்பிள? யார் மாப்பிள? இவனா? என் முதுகுல குத்துற துரோகி இவன். அப்படிலாம் சொல்லாதீங்க. அவனுக்கு என்ன ஆனாலும் நம்ம பொண்ணு தானங்க பாதிக்கப்படுவா. நாமளும் பதில் சொல்லி தானே ஆகணும். அதான் புவனேஸ்வரி பதில் சொல்ல சொல்லி கேட்டுட்டு போறாளே. என்னமோ நம்ம குடும்பமே சேர்ந்து இத பண்ண மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இந்த பையனுக்கு மட்டும் ஏதாவது ஆகியிருந்தா அந்த பழி இந்த குடும்பத்து மேலதானே வந்திருக்கும். நான் கட்டி காத்த மானம் மரியாதை எல்லாமே காத்துலதான் பறக்கும். ஏற்கனவே பாதி போயிடுச்சு. இருக்கிற மானத்தையும் வாங்கிறாத. ஆனா ஒண்ணு, இவன் தான் அந்த பையனை ஏதாவது செஞ்சான்னு தெரிஞ்சது, நானே இவன் அடிச்சு போலீஸ்ல கொடுப்பேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.